இறை வணக்கம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்க அறியவன் நிறவுலாவிய நீர்வழி வேடியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலத்தரம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஓம் திருச்சிற்றம்பலம். இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றுதல். அமைதி காக்கவும். மாணவ செல்வங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கவும். நன்றி. இப்பொழுது நம்முடைய பள்ளியினுடைய தாளாளர், கல்வி காவலர், நம்முடைய இந்த கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியிலே நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் மேலாக இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாணவ செல்வங்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற, தன்னை இமை காப்பது போல காத்து வருகின்ற நம்முடைய பள்ளியினுடைய தாளாளர், அறநெறி அண்ணல், கல்வி காவலர் ஐயா அவர்கள் இப்பொழுது வரவேற்பு உரை நிகழ்த்துவார்கள். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நம் பள்ளியுடைய இயக்குனர் திரு ஜி செல்வகுமார் அவர்களே, பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் பல்வேறு வெளிநாட்டு பயணங்களை எல்லாம் முடித்துக்கொண்டு நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று நாங்கள் தொலைபேசியில் தான் தொடர்பு கொண்டோம். அதை இன்முகத்தோடு வரவேற்று, நிச்சயம் உங்கள் மாதிரி கிராமப்புறத்தில் உள்ள பள்ளிகளுக்கு தான் என்னுடைய இந்த உரை இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை எங்களிடத்தில் ஊட்டி இன்முகத்தோடு வருகை புரிந்து அமர்ந்துள்ள விஜய் டிவியினுடைய புகழ் நிகழ்ச்சி தொகுப்பாளர், கல்வியாளர், எங்களை போன்ற மாணவ செல்வங்களுக்கு பல்வேறு தன்னம்பிக்கை உரையை ஆற்றி வருகின்ற மரியாதைக்குரிய திரு ஈரோடு மகேஷ் சார் அவர்களே, அவருடைய பேச்சை கேட்பதற்காக வருகை புரிந்துள்ள பெற்றோர்களே, தாய்மார்களே, மேடையில் வீட்டிருக்கக்கூடிய நிர்வாக இயக்குனர் திருமதி லதா காமராஜ் அவர்களே, வருகை புரிந்துள்ள சித்ரா செல்வகுமார் அவர்களே, வருகை புரிந்துள்ள பத்திரிகை துறை நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் நம் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக இரு கரங்கூப்பி வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுடைய அறிமுக உரை. ஈரோட்டில் பிறந்த நம்முடைய மகேஷ் அவர்கள் 1981ஆம் ஆண்டு சந்திரசேகரன் மீனாட்சி அவர்களுக்கு மகனாக பிறந்து பல்வேறு துறைகளிலே
நம்முடைய நடிகராக, எழுத்தாளராக, தொலைக்காட்சி தொகுப்பாளராக, நகைச்சுவை நடிகராக தமிழ்நாடு மட்டுமல்ல உலக அளவிலே சென்று தனது பேச்சு திறத்தை வெளிப்படுத்தி வருகின்ற நம்முடைய விஜய் டிவியினுடைய புகழ் இளைஞர்களுடைய அல்லது இளைய தலைமுறையினருடைய மிகச்சிறந்த ஊக்கமூட்டும் பயிற்சியாளராக விளங்குகின்ற நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் தன்னம்பிக்கை உரை நிகழ்த்துவதற்கு இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். மகன் மகள் தந்தை காட்டும் உதவி இவள் தந்தை எண்ணூற்றான் கொள்ளிடும் சொல் என்று சொல்வார் வள்ளுவர். அதே போல இந்த குழந்தையை பெறுவதற்கு இவர்களுடைய பெற்றோர்கள் என்ன தவம் செய்தார்களோ என்று எண்ணுகின்ற அளவிலே தான் யார் என்பதை இந்த உலகிற்கு காட்டிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை அருக வரவேற்று அவருக்கு நன்றி. இப்பொழுது சால்வை அணிவித்து பொன்னாடை அணிவித்து நமக்கு சிறப்பு செய்வார்கள் சிறப்பு விருந்தினர் அவர்கள். நினைவு பரிசு வழங்குகிறார். இப்பொழுது சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரை நிகழ்த்துவார்கள். தன்னம்பிக்கை உரை என்ற தலைப்புல யானைக்கு பலம் தும்பிக்கையில் மனிதனுக்கு பலம் நம்பிக்கை என்று சொல்வார்கள். அதே போல நம்பிக்கை உரை ஆற்றுவதற்கு வருகிறார் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள். புத்துவனுக்கு இருக்கட்டுமான்னு கேட்கிறார் சாரு. அது இருக்கட்டும், ஆனா ஆடவா போறேன். கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழி எங்கும் நான் போகிற ஊர் எங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய இந்த சிறப்பான நிகழ்விற்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய இந்த கல்வி நிலையத்தை சார்ந்த கல்வி குடும்பத்தை சார்ந்த கர்ம வீரர் கல்வி தந்தையினுடைய பெயரை தன்னுடைய வாழ்நாள் பெயராக ஏற்றுக்கொண்டிருக்கிற திரு காமராஜ் ஐயா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அன்பு சகோதரி திருமதி லதா காமராஜ் அவர்களுக்கும், இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கிற இனிய சகோதரர் திரு செல்வகுமார் அவர்களுக்கும் திருமதி சித்ரா செல்வகுமார் அவர்களுக்கும், இந்த நிகழ்விற்காக என்னை தொடர்பு கொண்டு பேசிய இந்த பள்ளியை சார்ந்த அன்பு நிறை சகோதரர் பிரபு அவர்களுக்கும், இந்த பள்ளியிலே பணியாற்றுகிற ஆசிரியர்கள் அத்துணை பேருக்கும், இந்த நிகழ்விற்கு இந்த ஒரு காலை நேரத்தில் அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்த பெற்றோர்களுக்கும், அண்ணன் என்னதான் பேசுவார் கேட்போம், ஏதாவது திருந்தலான்னா திருந்துவோம், நமக்கு பிடிச்ச மாதிரி சொன்னார்னா கேட்போம்டா, இல்லைன்னா உட்காந்துட்டு எந்திரிச்சிட்டு போவோம்டா அப்படின்னு இல்லாமல் ஆர்வத்தோடு அமர்ந்திருக்கிற என் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும்,
இந்த பள்ளியினுடைய வளாகத்தை சுத்தப்படுத்துகிற அந்த பொற்கரங்களுக்கு சொந்தக்காரரான மனிதர்களுக்கும் இந்த இனிமையான காலை நேரத்திலே என் இதயம் நிறைந்த அன்பை சொல்லி என்னுடைய பேச்சை துவங்கலான்னு இருக்கு. இந்த மாதிரி ஊரணிபுரத்துல இருந்து ஒரு ஃபோனு, ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியிலேருந்து பேசுகிறோம் சார், நீங்கள் வந்து எங்களுக்கு 9th இருந்து 12th வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக இந்த மெட்ரோ சிட்டிஸில் வளர்ந்த பெருநகரங்களில் இருக்கிற பள்ளிகளில் கல்லூரிகளில் பேசுவதை விட நான் இந்த பக்கம் இருக்கிற ஊர் பக்கம் இருக்கிற கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் பேசுவதற்கு ரொம்ப ஆசைப்படுவேன். ஏன்னா நானும் வந்து ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன், ஒரு கிராமத்தினுடைய பின்புலத்திலிருந்து வந்த மாணவன் அப்படிங்கிறதுனால இயல்பா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற மனத்தடைகள் என்னன்னு தெரியும். இன்னைக்கு என்னதான் டெக்னாலஜி டெவலப் ஆயிருந்தாலும் நாம டெவலப் ஆகலங்கிறது உண்மை. எல்லாரும் எதுக்கோ சோசியல் மீடியா பயன்படுத்துறான், நாம எதுக்கு சோசியல் மீடியா பயன்படுத்துறோம் நமக்கு தெரியும். இங்க எத்தனை பேரு இன்னைக்கு செல்போன் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, கரெக்டா? என்கிட்ட இல்லைன்னு சொன்னாலும் அப்பாட்ட இருந்து வாங்கி பார்க்கலாம் சரிங்க, அவ்வளவுதான். செல்போன் இருக்கிறா வீட்டுல ஒரு செல்போன் இருந்தாலும் செல்போன் தான், கரெக்டா? அப்பா வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா அது ஒரு செல்போனே கிடையாது. அவருக்கு எஞ்சி ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் குடும்பம், கரெக்டா? ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் குடும்பம் இருப்பா. முக்கியமான விஷயம் என்ன? முக்கியமான விஷயம் மச்சான் எப்படி இருக்க? எப்ப ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போய் 1/2 மணி நேரத்துல பொண்ணுங்க நான் சாப்பிட்டேன்டி, நீ சாப்பிட்டியாடி? அதுக்கு அந்த பொண்ணு இன்னும் இல்லடி. இந்த பொண்ணு ஏன்டி சமைக்கலடி? இவ்வளோ டிடி டிடி. இதுதான் முக்கியமான விஷயம். அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு, என்னம்மா புள்ள படிக்கிறியா? என் பிள்ளைலாம் ஃபோன் எடுத்தாலும் அப்படி படிப்பாங்க, அத்தனை டி ஓடிக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள. ஆனா ஒரே ஒரு விஷயம், பரவாயில்ல இதெல்லாம் இருக்கணும், இந்த வயசுல இல்லாம என்ன இந்த மகிழ்ச்சி எல்லாமே. நான் வந்து ரொம்ப வந்து நீங்க வந்து பயங்கர ஃபோக்கஸ்டா இருக்கணும், 24 நேரம் புத்தகத்தை வச்சு படிக்கணும், இல்லைன்னா நீங்களாம் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அப்படி எப்பயுமே சொல்ல மாட்டேன். யார் தெரியுமா வாழ்க்கையில முன்னேறுவா? எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்கிற தெளிவு இருக்கிற மனிதன் வாழ்க்கையில் தோற்றதாய் வரலாறே கிடையாது. நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். காலை எழுந்தவுடன் படிப்புன்னு யார் சொன்னது? ஒரு பையன் யாரோ சொல்லிருக்காங்க. நம்ம நல்ல உற்சாகமா இருப்பான் நம்ம பசங்க, கேள்வி கேட்டோன்னு பார்க்கணும். சில பையன் இருக்கான், என்னடா அதுக்கு பதில் என்னடா அப்படின்னு கேட்டா எந்திரிச்சு நின்று தெரியலேன்னு சொல்ல மாட்டான், அவன் நண்பனை பார்ப்பான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, என் பொறுப்பை ஒன்றை கொடுத்துட்டேன், நீ இனிமேல் பதில் சொல்லி எப்படியோ டாக்டர் மேனேஜ் பண்ணுன்னு அர்த்தம். சார் நீங்களும் உட்காரலாங்க சார், ஏன் சார் நிற்கிறீங்க? நல்ல பசங்க, ஏன்னா கத்துறாங்க, ஒன்றும் இல்லை, அருமையா இருக்காங்க பசங்க, நீங்க எல்லாருமே உட்காருங்க. ஆமா, நீங்க எவ்வளவு நேரம் நிற்பீங்க பாவம். அதனால கேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பசங்க பொண்ணுங்க அப்படியே பயப்படுறது. ஒண்ணே ஒண்ணு சொல்லவா, கேள்விக்கு பதில் தெரியாதது ஒருபோதும் தவறே இல்லை. என்னமா, கேள்விக்கு பதில் தெரியாதது ஒருபோதும் தப்பே கிடையாது. ஆனா அந்த கேள்வியை எதிர்கொள்கிற தயக்கம் இருக்குல்ல, அதுதான் தப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேள்விக்கு பதில் தெரியாது தப்பே இல்லை. இந்த உலகத்துல கேட்கப்படுகிற எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்ச ஒரு மனுஷன் கூட கிடையாது. உண்மையா? அவன் துறையில அவன் பெரிய ஆள், கரெக்ட் தானப்பா? கரெக்ட் தானே? ஒரு பிசிக்ஸ் சார்ட்ட போய் கேட்டா அவர் பிசிக்ஸ்ல தானே கிங்கா இருக்க முடியும், கெமிஸ்ட்ரி பத்தி எப்படி சொல்ல முடியும்? ஒரு கெமிஸ்ட்ரி கேட்டா கெமிஸ்ட்ரி தான் அவங்க கிங், பிசிக்ஸ்ல சொல்ல முடியாது, கரெக்டா? ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சொல்லணும். இதுல எல்லா சப்ஜெக்ட் டீச்சரும் இங்க பாருங்க, போன முறை என் கிளாஸ்ல 4 சென்டம் வாங்கியிருக்காங்க, இந்த முறை இவர் போன் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. நண்பா எங்க இருந்து வருது? அதுவா தானே வரும் நடுவில். ஓ, தமிழ் தாய் வாழ்த்து போது தேசிக்கு தான் வரும், நடுவில் அதுவா பேசும். இது என்ன ஆஃப் ஆடி வருது? சரி சரி, அது ஆஃப் பண்ணி வச்சோம். இந்த பாருங்க, அந்த மாதிரி பரவாயில்ல பரவாயில்ல, எல்லாமே நம்ம நகைச்சுவையாக மாற்றி எல்லாம். நான் என்ன நம்ம எதையுமே நான் அழட்டிக்கிறது இல்லை, கமலா சார் நீங்கள் ஒன்றுமே பார்த்து இது பண்ணுவேன், எல்லாமே இயல்பாக எடுத்துக்கணும் வாழ்க்கையில். நான் இப்போ சொன்னல, எதையுமே எதிர்கொண்டணும், எதுக்காகவும் மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடாது. ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒவ்வொரு டீச்சரும் வந்து ஒவ்வொரு சார் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த
போன வருஷம் பேட்ச் மாதிரி இந்த வருஷம் இல்லை சொல்றாங்களா? ஹெட்மாஸ்டர்லேருந்து கீழே இருக்கிற பிரின்சிபல்லேருந்து கீழே இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேர் இதை சொல்லுவாங்க. இதை போன பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இதுதாங்க எனக்கு சொன்னாங்க. இவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா, மறைமுகமா உங்களுக்கு ஒரு புஷ் தரத்துக்கு, சின்னதா ஒரு புஷ். ஒன்று நீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க, கண்ணு நடந்து போயிட்டு நல்லா வேகமா உங்களால் நடக்க முடியும், சுறுசுறுப்பான ஆள் நீங்க. அத்லெட் கூட வச்சுங்க. எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் இருக்கீங்க? விளையாடுறவங்க அத்லெட்ஸ் நல்லா கை பசங்களாம் யாரும் விளையாட மாட்டீங்கடா? அட பாவமே, என்ன இத்தனை பொம்பளை பிள்ளை கையை தூக்குது, எல்லா பேரும் கையை கீழே போட்டு உட்காந்துருக்கீங்க. சரி சரி, கீழே போட்டுரு. அவன் எல்லாம் நாளைக்கு இஸ்ரோ போயிடுவான்னு நினைக்கிறேன், கை தூக்காதவங்க. சரி, ஓகே. இப்போ இவ்வளோ பேர் விளையாடுறீங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் இருக்கீங்க, விளையாடுறீங்க. ஒரு அத்லெட் எப்பயுமே ஓடிட்டே இருப்பானா? ஓட மாட்டாங்க. அந்த ட்ராக்ல காம்படிஷன் அப்ப அந்த அத்லெட் ஓடுவார். ஒரு துப்பாக்கி சுடுகிற வீரர், நான் இந்திய லெவலில் தங்க பதக்கம் வாங்கினவன், ஏசியன் கேம்ஸ்லேயே தங்க பதக்கம் வாங்கினேன், ஒலிம்பிக்ல வாங்கினவன், ரைபிள் ஷூட்லன்னு சொல்லிட்டு ஊர்ல போறவர்கள சுட்டு போனா கிடையாது. கிளியரா? ஒரு ஓட்டப்பந்தய வீரன் எந்நேரமும் ஓடுவதில்லை. ஒரு துப்பாக்கி சுடுகிற வீரன் எந்நேரமும் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு சுட்டுக்கொண்டே இருப்பதில்லை. ஒரு ஃபுட்பால் பிளேயரு பிராக்டிஸ் தான் பண்ணுவான், வீட்டுக்குள்ள ஃபுட்பால் போய் பிராக்டிஸ் பண்ண மாட்டான். சில பையெல்லாம் இருக்கான், வீட்டுக்குள்ள அடிச்சு விளையாடுவான், தொலைச்சு விடுவான், மரியாதை உட்காருப்பாங்க அம்மா அப்பா. ஏற்கனவே 10 டிவி உடச்சு வச்சிருக்க உட்காடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப அவங்க எல்லாம் பயிற்சியிலே இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சுங்க, விளையாட்டையும் படிப்பையும் ஈஸியா நம்ம ஒருங்கிணைத்துக்கலாம். விளையாட்டையும் படிப்பையும் ரொம்ப எளிமையா ஒருங்கிணைத்துக்கலாம். நீங்க நல்லா படிக்கணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் தினமும் ஒரு மணி நேரம் நல்லா விளையாடணும். டைமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி போய் உலகத்துல எதுவும் கிடையாது. நான் வேலை இருக்குன்னு சொல்றோன்னு நம்புவேன் காமராஜ் சார். டைம் இல்லைன்னு சொல்றோன்னு நம்பவே மாட்டேன். டைமை மேனேஜ் பண்ண தெரியாதவங்க தான் இருக்காங்க. டைமை மேனேஜ் பண்ண தெரியாதவங்க தான் இருக்காங்க. டைம் இல்லாதவங்க உலகத்திலே இல்லை. 24 மணி நேரம் தான் இந்த உலகத்துல எல்லாருக்குமே. யாருக்கு? அமெரிக்க அதிபருக்கும் 24 மணி நேரம் தான், இந்திய பிரதமருக்கும் 24 மணி நேரம் தான், ஊரணிபுரத்துல அடுத்த வர பப்ளிக் எக்ஸாம் எழுதுற 12th ஸ்டூடெண்ட்டுக்கும் 24 மணி நேரம் தான். எத்தனை சப்ஜெக்ட்? இப்ப 6 தானே, அதிகம் தான் ஆகலையே. நான் படிச்சது அப்படிதான், 6 சப்ஜெக்ட் தானே. ஆனா நம்ம பசங்க பேசுறத பார்த்தா தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணி இனிமேல் இந்த குழந்தைங்கலாம் படிக்கவே வேண்டாம் அந்த அளவுக்கு புலம்புங்க. வேற ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஏன் ஒரு 12th ஆரம்பிக்கிறப்ப, ஒரு 10th ஆரம்பிக்கிறப்ப சொல்லாத வார்த்தை ஏன் எக்ஸாம் நெருங்க நம்ம சொல்றோம்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வர வர ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்றோம். கரெக்டா அந்த வார்த்தை தானே பயன்படுத்துறோம். வர வர நான் படிக்கவே முடியலடி. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு அந்த பொண்ணு, உன்னாலதான் வர வரதான் படிக்க முடியும், எனக்கு முதல்ல இருந்தே படிக்க முடியும். பசங்க வேற லெவல். படிக்கலைனாலும் படிச்ச மாதிரியே வருவான், படிச்ச மாதிரியே போவான். எப்படா எக்ஸாம் எழுதிருக்க அப்படின்னு கேட்டா, பாப்போம் மச்சான், லெவல்ல பண்ணிருக்கேன், எழுதிக்கிட்டே இருந்த தெரில, எழுதுன தெரிலையா, அப்புறம் ஏன்டா அத்தனை அடிஷனல் ஷீட் வாங்கினேன்? தெரிலடா. நான் நிமிந்து பார்த்தா ஆள் சூப்பர்வைசர் கேட்கிறாரு, என்ன சும்மா உட்காந்துருக்கேன்னு கேட்கிறாரு. அதனால எழுதிக்கிட்டே இருந்தேன்டா. என்னடா எழுதுன? நீங்க யோசிச்சு பாருங்க, என்னைக்குமே நிறைய மார்க் வாங்குறவன் கரெக்டா எழுதுவோம். ஏன்? ஏன்னா ஆன்சர் முடிஞ்சு போச்சுன்னா அவனுக்கு எழுதுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த கம்மியா மார்க் வாங்குறவனுக்கு எழுதுறது தான் ஆன்சரே. அதனால அவன் எல்லாத்தையும் எழுதும். இந்த ரஃப் காப்பி ஃபேர் காப்பிலாம் என்ன இருக்குல்லம்மா, அதெல்லாம் ஒழுங்கா எழுதுங்க. ரஃப் காப்பி அடிச்சுட்டு அதையே எடுத்து அடிக்காம ஃபேர் காப்பி எழுதிவிடாத. நான் எனக்கு தெரியும், எங்க காலத்துல இருந்து அதே தான். ரஃப் காப்பினா என்ன, எழுதி அடிச்சுக்கணும். ஃபேர் காப்பினா அடிக்க கூடாது. அதுல எந்த மாற்றமுமே இருக்காது. இந்த இங்கிலீஷ் வாத்தியாரெல்லாம் சொல்லி கொடுத்துக்கலாம். அவங்களெல்லாம் உண்மையிலேயே இங்க இருக்கிற இங்கிலீஷ் ஆசிரியர்கள்லாம், ஆங்கில ஆசிரியர்கள்லாம் நான் பாராட்டுறேன். ஏன்னா மிகச்சிரமம். நம்ம பையனுக்கு என்ன அப்படின்னா, நீங்களா ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்கல்ல, எனக்கு ஆங்கிலம் வராது அப்படி நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம்,
இந்த உலகத்தில், இந்த உலகம் ஏன் உங்க அம்மா அப்பா, உங்க கிராமத்தில் இருக்கிறவங்க, உங்க தெருவில் இருக்கிறவங்க, உங்க உடன் பிறந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் உங்களுக்கு இது வராது அது வராதுன்னு சொல்லலாம். அதை பத்தி கவலையே படாதீங்க. ஆனா உங்களுக்குள்ள நீங்க எனக்கு இது வராதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒருபோதும் அது உங்களுக்கு சரியாக வராது. உலகம் 1000 முறை உங்களை தாழ்த்தி பேசலாம், ஆனால் ஒரு முறை கூட நீங்கள் உங்களை தாழ்த்தி பேசிக் கொள்ளவே கொள்ளாதீர்கள். அதனுடைய விளைவு படு பயங்கரமாக இருக்கு. நீங்க ரொம்ப கவனமா இருங்க வாழ்க்கை. உங்களை நீங்க டவுன் பண்ணிக்கவே பண்ணிக்காது. எனக்கு இது வராதே கிடையாது. நான் உண்மையா சொல்றேன். இன்னைக்கு ஒரு தமிழ் பேசுகிற உலக முகமா நான் இருக்கேன். ஆனா இதே ஆற்றல் எனக்கு ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் இருந்ததுன்னா, எனக்கு இந்த சின்ன தமிழ் பேசுற உலகத்துல மட்டும் இருக்கிற என்னுடைய சந்தை, வியாபார சந்தை, மார்க்கெட்டுங்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்க போயிருக்கும். நான் லாங்குவேஜ் படிக்காதனால, லாங்குவேஜ்ல அவ்வளவு தூரம் சரியா வராதனால, எந்த ஊருக்கு எந்த மேடைக்கு பேச போனாலும் நான் முதல்ல சொல்ற விஷயம், லாங்குவேஜ் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்ணா. நல்லா படிப்பான், கேம்பஸ் இன்டர்வியூல போட்டு விட்டுருவான். ஏன்? பேச தெரியாது. ஐஏஎஸ் நீங்க ஒண்ணுமே இல்லை, ஃப்ரீயா இருக்கிறப்ப யூடியூப்ல போய் ஐஏஎஸ் இன்டர்வியூன்னு போடுங்க. இன்டர்வியூ எடுத்து ஐஏஎஸ் இன்டர்வியூலாம் பாருங்களேன், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அவங்க எப்படி அதுக்கு பதில் சொல்றாங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அதுல பதட்டப்பட்ட வேலையே ஆகாது, ரொம்ப சாதாரணமான கேள்வியா இருக்கும். நீ எந்த அளவுக்கு கவனமா இருக்கேன்னு செக் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, இப்ப இன்டர்வியூ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க படிக்கட்டு ஏறி போறீங்க, லிஃப்ட் இல்லை, எத்தனை படிக்கட்டு ஏறி இருந்தான்னு கேட்பாங்க. நீ உலகத்துல படிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு போவ, எத்தனை படிக்கட்டு ஏறி வந்தனா. அது ஏன் தெரியுமா கேட்கறாங்க? உன்னை சுற்றி நடக்கிற விஷயத்தை கவனிக்க நீ தவறிவிட்டால் இந்த சமுதாயத்தை நீ எப்படி பாதுகாப்பாய் என்பது அவருடைய கேள்வி. கரெக்டா இல்லையா? இறையன்பு ஐஏஎஸ் சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம் இறையன்பு ஐஏஎஸ் சொன்னதுல, விழிப்புணர்வினுடைய உச்ச நிலைங்கிறது எப்படி இருக்கணும்னா, விழிப்புணர்வுடைய உச்சநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, காலையில நாம படுக்கையிலிருந்து எழுந்திருக்கிறப்ப, பெட்ல இருந்து எந்திரிக்கிறப்ப காலை கீழே வைக்கிறோம்ல, ஃபர்ஸ்ட் வலது கால் வச்சோமா இடது கால் வச்சோமாங்கிறது வந்து ஆரம்பிக்கணுமா. அந்த அளவுக்கு ஞாபகமா இருக்கணுமா. ஒரு பொண்ணு தலையை சொல்லி என்னடி சொல்றாரு, எப்படி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது, படிச்ச ஈக்குவேஷனே நீங்க மறந்து போயிருது. சில பேர் காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு பெரிய கேள்விலாம் வேண்டாம். காலைல என்ன காலைல சாப்பிட்டீங்க, என்னங்க டிஃபன் சாப்பிட்டீங்க? சில பேர் பசங்க என்ன சாப்பிட்ட, காலைல சாப்பிட்டா என்ன சாப்பிட்டாங்கிற என்ன சாப்பிட்டா, ஏன்னா அவன் அவ்வளோ பிஸி. இந்த ஊரணிபுரத்தையும் பட்டுக்கோட்டையும் காப்பாற்ற வேண்டிய வேலை அவனுக்கு இருக்கு. என்ன சாப்பிட்டேன்னு கூட தெரியாம அவன் ஓடிக்கிட்டு இருக்கான் பிஸியா. அப்ப விழிப்புணர்வோட உச்சநிலைங்கிறது எப்படி இருக்கணும்னா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் நேர்த்தி இருக்கணும், ஆற்றல் இருக்கணும். இப்ப ஏன் படிக்கிறது, நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை, படிக்கிறது மறந்து போயிரும் சொல்றீங்கல்ல, அது ஏன் தெரியுமா அந்த பிரச்சனை வருது உங்களுக்கு? மறந்து போயிரும் நினைச்சே படிக்கிறீங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இப்ப கெமிஸ்ட்ரி தான், ஏன்னா எனக்கு வந்து மேத்ஸ் சரியா வராதுப்பா, உடனே எல்லாம் கையாட்டிக்கிறாங்க, எனக்கு வராது அப்படின்னு அடி வெளுத்து போயிரு. எப்படா காத்திருக்கு பொம்பளை பிள்ளைங்களா, பசங்க பையன் பின்னாடி இருக்கிறவங்க தப்பிச்சாலும் உட்காந்துருக்காங்க, நல்ல வேலை முன்னாடி இருந்தா இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பான் போலுக்கு. ஏதாவது மேக்ஸ் சரியா வராதுன்னா, நம்ம சரியா வராதுன்னு நினைச்சே படிக்கிறப்ப அது எப்படி சரியா வரும்? கரெக்டா நான் சொல்றது, ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸா இருக்கும், வீட்டுல இருக்கிற எல்லாருமே பாராட்டுவாங்க, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, உனக்கு இந்த சுடிதார் நல்லா இருக்கு, இந்த ஷர்ட் நல்லா இருக்குன்னு. ஆனா நமக்கு நல்லா இல்லைன்னு தோணுச்சுன்னா நம்ம அதை போடவே மாட்டோம். கரெக்டா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அம்மா சொல்லுவாங்க, அம்மா நல்லா இருக்குடி, சத்தியமா சொல்றடி, எனக்காக சொல்லடி, உண்மையா நல்லா இருக்கு, இதை போட்டு வா கோயிலுக்கு. அந்த பொம்பளை பிள்ளை சொல்லுவோம், இது ட்ரெஸ்ஸா இருக்கு, இது ஒரு ட்ரெஸ்ஸே, இதை போட்டு வாங்க. கரகாட்டக்காரி மாதிரி நாம அவங்கள சாதாரணமா சொல்லிடுறோம் ஒரு வார்த்தையில. அவங்க எவ்வளவு பெரிய வேலை செய்யறான்னு அவங்க இடத்துல நின்று பார்த்தாலும் தெரியும். இப்படி ஜிகு ஜிகுன்னு இருக்கு, டான்ஸ் ஆடுற மாதிரி, அதுவா இருக்கு இதுவா இருக்கு, போட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி போட்டு, அது அவ்வளோ மோசமா இருக்கும். ஒருத்தர் கூட சொந்தக்காரங்க கண்டுக்க மாட்டான் அந்த கல்யாணத்துலயோ கோயில் விழாவிலையோ. ஆனா இந்த பொண்ணு பெருமையா வரும். ஏன்? உனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால, உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால மற்றவர்கள் பேசுகிற விமர்சனங்கள் உங்களுக்கு காதுல விழல. கரெக்டா கண்ணு? சிம்பிளா ட்ரெஸ்ல இருந்து ஒரு உதாரணம் சொல்றேன். எப்ப நீ உனக்கு கம்ஃபர்டபுளா, உனக்கு உகந்ததா ஒரு விஷயத்தை நீ நினைக்கிறையோ அது உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. உனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா யோசிக்கிற ஒரு விஷயம் எவ்வளவு நல்ல விஷயமா இருந்தாலும் அது உனக்கு
டிஸ்கம்ஃபர்ட் தான். அப்ப டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து கம்ஃபர்ட் பொசிஷன் போறதுக்கு, உனக்கு பிடிக்காத மனநிலையிலிருந்து உனக்கு பிடித்த மனநிலைக்கு மாறுவதற்கு நீ ஒரே ஒரு விஷயத்தை செய்யணும். இது என்னால் முடியாது, இது எனக்கு வராது என்கிற எண்ணத்தை அழிச்சிட்டு, இது என்னடா பெரிய விஷயம், மற்ற சப்ஜெக்ட்டுக்கு அரை மணி நேரம் படிக்கிறேன்னா இதுக்கு கூடுதலா இன்னொரு அரை மணி நேரம் எஃபோர்ட் போட்டா, இன்னொரு 1/4 மணி நேரம் எஃபோர்ட் போட்டா இது ஈஸியா வந்துட போகுது. எனக்கு மேக்ஸ் ஈஸியா வந்துடும், எனக்கு கெமிஸ்ட்ரி ஈஸியா வந்துடும், எனக்கு பிசிக்ஸ் ஈஸியா வந்துடும், எனக்கு பயாலஜி ஈஸியா வந்துரும்னு நீ, எனக்கு இங்கிலீஷ் ஈஸியா வந்துடும் நீ நினைக்க மட்டும்தான் உன் வாழ்க்கை மாறுமே ஒழிய, ஆசிரியர்கள் தலைகீழாக நின்று சொல்லிக் கொடுத்தாலும் உன் வாழ்க்கை ஒருபோதும் மாறாது, நீ நினைக்காத வரை. இதுதான் வாழ்க்கை. நீங்க தான் நினைக்கணும். இப்ப நீங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு மேடையில பேசுறேன், தமிழக அரசின் சார்பா, தமிழ்நாடு அரசு சார்பா நடத்துற புத்தக திருவிழால பேசுறேன். எவ்வளவு படிக்கணும், ஒவ்வொரு மேடையும் புதுசு புதுசா பேசணும். யூடியூப்ல எல்லாமே வந்துருது, படிச்சுக்கிட்டே இருக்கணும்ல சொல்லலாம். கரெக்டு தானே? ஒரு ஒரு மணி நேர பேச்சுல ஒரு 10 நிமிஷம் பழைய பேச்சு வந்தாலும் மீதி இருக்கிற நான் புதுசா பேசிதானே ஆகணும். பேசுறதை கேட்கறதுக்கு நீங்க எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? அப்ப ஒவ்வொரு நாளும் உழைக்கிறவங்க தானே ஜெயிக்கிறான் வாழ்க்கையில. கரெக்டா? ஒவ்வொரு நாளும் உழைக்கிறவங்க தானே ஜெயிக்கிறாங்க. இங்க விவசாய குடும்பத்தை சார்ந்த குழந்தைங்க எத்தனை பேர் படிக்கிறீங்க? சகோதரர்கள் சகோதரிகள் இத்தனை பேர் இருக்கீங்களா? கையில போட்டுருங்க. சூப்பர். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எனக்கு உலகத்துல யார் ஜெயிக்கிறத விட விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு மாணவனோ மாணவியோ வெற்றி பெறுவது நான் வெற்றி பெறுவதற்கு சமமானது என்று எப்பொழுதும் நான் நினைக்கிறேன். ஏன்னா என் நண்பர்கள் நிறைய பேர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவங்க படுற கஷ்டம் எனக்கு தெரியும். உங்க அப்பாட்டையோ அம்மாட்டையோ எதுவுமே இப்ப படிக்கிற காலத்துல என்ன நமக்குன்னா எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லை. படிக்கிற காலத்துல என்ன கிடையாது, கமிட்மெண்ட் கிடையாது இல்லப்பா. உண்மையா இல்லையா? என்ன கமிட்மெண்ட் இருக்கு படிக்கிற காலத்துல? உங்களுக்கு படிக்கணுங்கிறது மட்டும் தானே. கரெக்டு தானே சொல்லலாம். கரண்ட் பில் கட்டணும்னு கேட்பாங்களா? அதாவது வந்து என்ன கரண்ட் பில் இந்த மாதம் அதிகம் ஆயிடுச்சு, கட்ட போறீங்களா இல்லை 5ஆம் தேதி ஃபியூஸை பிடிக்கிறோம் கேட்பாங்களா? கேட்க போகிறதில்ல. இந்த மாதம் மளிகை சாமானே வாங்கல, கடைக்காரர் கேட்பாரா? இந்த மாதம் என் வீட்டு வாடகை கட்டல, ஓனர் வந்து உங்கள்கிட்ட கேட்பாரா? இன்னும் நான் சொல்லவா, ஒரு இடத்துல இந்த இடத்துல நான் சொல்கிறேன், முதல் மாதம் சம்பளம் வாங்குற வரைக்கும் நாம வீட்டில் எடுக்கிறது எல்லாமே கௌரவ பிச்சை. புரிஞ்சுதா? ஒரு பையன் யோசிக்கிறான், என்ன பிச்சைங்கிறப்ப கௌரவ பிச்சை. இப்போ கௌரவ பிச்சைனா என்னன்னா நம்ம கேட்க மாட்டோம், அதான் கிடைக்கும். பிச்சைனா என்ன? கேட்டு கிடைக்கும். சாப்பாடு பிச்சை, அம்மா சாப்பாடு கௌரவ பிச்சை.